மகர ராசி நேயர்களே, இதுவரை உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசி 5ஆம் இடம், 8ஆம் இடம் இது போன்ற இடங்களையும் பார்த்திருக்கிறார். இதுவரை தொழில் மூலமாக நீங்கள் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும், கோர்ட்டு போன்ற இடங்களில் வம்பு வழக்குகளோ அல்லது சொத்து சுகங்கள் மூலமாக ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்குகளெல்லாம் இனிமேல் நிவர்த்தியாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையாவிட்டாலும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் அற்புதமான பலன்களை சனீஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதியே அவர்தான். எனவே இதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நினைத்த தொழிலை மிகவும் அற்புதமாக செய்து லாபங்களை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது தொழில் துவங்கப்பட்டு மிகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும், வெளிநாடுகளில் ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நிலையோ அல்லது உள்நாட்டிலே ஏதாவது வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கூடி வந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்த மட்டில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் தங்களுடைய மனைவிக்கு ஏதாவது நோய் தொல்லைகள் இருந்திருக்கும், பெண்களாக இருந்தால் தங்களுடைய கணவருக்கு ஏதாவது நோய் தொல்லைகள் இருந்திருக்கும். இந்த நோய் தொல்லைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் சுபிட்சமான ஒரு நிலை ஏற்பட போகிறது. உங்களது வீட்டில் யாருக்காவது நிச்சயம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நிலை, நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு திருமண காரியம் இப்பொழுது நடக்க இருக்கிறது. இதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்கள் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நேரம் நிறைந்து வந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமும் கணிந்து வந்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ராசியிலே உள்ள தொழிலாளர்கள் மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை அடைய இருக்கிறீர்கள். உங்களது மனதுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய உங்களுக்கு லாபங்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உயர்கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகும் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.